லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டார்லிங், நீ பண்றது உனக்கே நியாயமா தெரியுதா? ஏன் டார்லிங் என்ன இவ்வளோ ஈஸியா தூக்கி போட்டு வந்த? என்ன உன்னால எப்படி மறக்க முடிஞ்சிச்சு? நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் டார்லிங். உன்னை என்கிட்ட இருந்து எவனாலையும் பிரிக்க முடியாது என் டார்லிங். இதோ வரேன் 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 உள்ள வரேன் உள்ள வரேன். என்ன ஸ்மெல்லே வரல? நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. இந்தாங்க வாங்க. சாரி சாரி சாரி, நானே எடுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே எடுக்கிறேன். சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஐ எம் ஜான். வேர் இஸ் மை பிரீத்தி? புரியல. ஓ சாரி. என் பேரு ஜான். பிரீத்தி எங்க இருக்கான்னு கேக்குறேன். அவ இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? நீங்க யாரு? எதுக்கு பிரீத்தியை கேக்குறீங்க? நான் யாரா? பிரீத்தி, நான் யாரா? பிரீத்தி, பிரீத்தி, என்ன யாருன்னு கேக்குறீங்க? நான் இப்ப என்ன பதில் சொல்றது? பிரீத்தி, பிரீத்தி, வாணி, பிரீத்தி. யார் இந்த பையன்? எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான்? யாருன்னு தெரியலமா. பிரீத்தியை விசாரிச்சுட்டு இருக்காரு. அவளை பார்க்கணும்னு சொல்றாரு. ஹலோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த அளவுக்கு அதிகாரம் பண்றீங்களே, நீங்க யாருன்னு? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்க வந்திருக்கோன்னு கூட தெரியாம குடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. ஐயோ, என்ன யாருன்னு கேட்கும் போது என் தலைக்குள்ள என்னென்னமோ பண்ணுதே.
இந்த சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு போய் நிப்பாட்டிட்டியேடி பிரீத்தி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பிரீத்தி பிரீத்தி எங்க இருக்க? மேடம் தயவு செஞ்சு என் பேபி என் கண்ணுல காட்டுங்க. பேபி ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. பிரீத்தி ஐயோ இவன் ஏதாவது உளறி வச்சுட்டானா? இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுமே. நான் போனா கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிடுவான். என்ன பண்றது? பேபி யார் இவன்? இங்க என்ன பிரச்சனை? பாரு விஜய், பேபி இவன் யாரு என்னன்னே தெரியல. குடிச்சிட்டு வந்து கண்டபடி உளறிட்டு இருக்கான். ஏய் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். யார பார்த்து குடிச்சிருக்கேன்னு சொல்ற? ஹேய் நான் யார் தெரியுமா? டேய் நீ யார்கிட்ட சஞ்சய், பேசிட்டு இருக்க தெரியுமா? ஏய், என் நீ தம்பியை யாரா? நீ பிடிக்கிறியா உன்னை? போடா. ஏய், டேய், விஜய். யாரை கை வைக்கிற? டேய் யார் மேல கை வைக்க? யாருன்னு இங்க பாரு. போடா. டேய் சஞ்சய், நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பாக்ஸர். குத்துனேன்னு வைங்க. வாடா வாங்கடா வாடா. சரியான பைத்தியமா இருப்பானோ? எனக்கு அப்படி தெரியலடா. இவன் ஏதோ காரணமா தான் வந்திருக்கான். வாங்கடா வாங்கடா வாங்கடா. என்னம்மா அங்க சத்தம்? யாருங்க அவன்? வா. பிரீத்தி யார் இவன்? அப்பா ஆ? அவனை பேசி தனியா எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அவசரத்துல ஏதாவது உளறனா இந்த கல்யாணமே நின்னு போயிடுப்பா. போங்கப்பா. யாரும்மா அவன்? அவனுக்கே நீ இவ்வளவு பயப்படுற? அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்பா. ஐயோ கீழே விழுந்து கிடக்குற பாத்துட்டு இருக்கீங்க. யாராவது தூக்கி விடலாம்ல. பிரீத்தி என்னடி சொல்ற? மத்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்றேம்மா. அவனை போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஆ, தம்பி முதல்ல எழுந்துரு எழுந்துரு. என்னடி நீ? வா போய் பாப்பா. வாங்க. I like you gentleman. I like you. தம்பி நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஐயோ என்ன ஜென்டில்மேன், நீங்களே என்ன யாருன்னு கேக்குறீங்க? இதுக்கு மேல நீ இங்க இருந்தன்னா நடக்கிறதே வேற. வெளியில போடா. நானா? நான் ஏன் வெளிய போணும்? அவளை என் கூட அனுப்புங்க, நான் வெளியில போறேன். டேய் உன் கூட யார் அனுப்ப சொல்ற? ஐயோ அவதான் ஜென்டில்மேன், மை டார்லிங், மை பேபி. அவதான். யார சொல்றான்? வந்ததுல இருந்து பிரீத்தியை தான் கேட்டுட்டு இருந்தான். டேய் நீ பிரீத்திய பத்தி தான் பேசுறியா? அவளை உனக்கு எப்படி தெரியும்? பிரீத்திக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஒரு குடிகாரன். ஏதோ உளறிட்டு இருக்கானா? அவன் கிட்ட போய் விளக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. குடிகாரம் உளறல தான் நிறைய உண்மை வெளியே வரும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. விஜய், இவனை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளு. டேய், வெளிய வெளியே வா, வெளிய வா. ஏய், என்ன பண்றீங்க? டேய், இவனை விடுங்கப்பா.
இவன் என் ஃப்ரெண்டோட பையன். அங்கிள் பாருங்க, என் மேலே கை வைக்கிறான். இதான் உங்க மாப்பிள்ளை கிடைக்கிற மரியாதையா? மாப்பிள்ள அண்ணே, யார் இவன்? சாரி வேதா, இவன் என் பிசினஸ் பார்ட்னரோட பையன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆயிட்டான், அதான் இப்படி. நீ தப்பா எடுத்துக்காத. ஏய் வாடா. அங்கிள் அங்கிள் அங்கிள், ஒரு நிமிஷம் நில்லுங்க விஸ்வநாதன். அவன் குடிச்சிருக்கா, உங்க ஃப்ரெண்டோட பையன், எல்லாம் ஓகே. அவன் ஏன் உங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிறான்? அது மட்டும் இல்லாம அவன் மாப்பிள்ளன்னு வேற சொல்றான். ஐயா நிறுத்துறீங்களா? நான் பிரீத்திய பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போங்க. அது 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க. இன்னைக்கு அவ கல்யாணம் இல்ல, விஷ் பண்றதுக்காக வந்திருக்கான். அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கான். அண்ணே, நீங்க இவனை கூட்டிட்டு போங்க. சரிம்மா, வாடா. அங்கிள் அங்கிள் அங்கிள், ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. எடுத்துட்டல, வா. எதெல்லாம் சந்தேகப்படணும்னு தெரியாதா உங்களுக்கு? எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போடா. அங்கிள், என் டார்லிங் எங்க? நான் அவளை பார்க்கணும். வர சொல்லுங்களேன். ஏய், வாயை மூட்டு பேசாம இரு, இல்ல வாயை உடைச்சிருவேன். என் டார்லிங் இங்க இருக்காளா? அவ எங்க? பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. டேய், யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? என்ன உங்க யாருக்கும் தெரியாது, ஆனா உங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். நான் தான் உங்க மாப்பிள்ளை. உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட், லவ்வரு, எப்படி வேணாலும் சொல்லலாம். யுஎஸ்ல என்ன லவ் பண்ணிட்டு என் கூட ஊர் சுத்திட்டு என் கூட ஒன்னா வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண பாக்குறா. சொல்லுங்க அங்கிள், இது நியாயமா? ஏய், என்னடா சொல்ற? காட் ப்ராமிஸா சொல்றேன். சந்தேகமா இருந்தா என் டார்லிங்க வர சொல்லுங்க, அவ சொல்லுவா. நீங்களே சொல்லுங்க, அவ பண்றது நியாயமா? சொல்லுங்க, அவ பண்றது நியாயமா? உங்க வைஃப் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருது இல்ல? அப்படிதான் எனக்கும். வர சொல்லுங்க அவளை விட்டு நான் போக மாட்டேன். அவளை நான் பார்க்கணும். அவளை என் கூட அனுப்பி வைங்க. ஏய், சத்தம் போடாம வாயை மூடிட்டு இங்கேயே நான் பிரீத்தியை கூட்டு வர்றேன். சீக்கிரமா வாங்க, இல்லனா நான் சத்தமா சத்தம் போடுவேன். ஏய், வேலா,
அமைதியா இரு. பிரீத்தி ஆ. உட்காராங்க. ஓ ஓகே ஓகே போம்மா. ஓகே ஓகே பிரீத்தி என்னப்பா அவனை சேஃபா கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, அவன் எதுவும் வளரி வைக்கலையே. யார் அவன்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் அங்க என்னென்னவோ உளறிட்டு இருக்கான். உன்னதான் கேக்குறோம், பதில் சொல்லு. யார் அவன்? நீ ஏதோ எக்ஸ் லவர்னு சொல்லிட்டு இருக்க, அவன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்தது? அவன் என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவன்ப்பா. நாங்க 2 பேரும் கொஞ்ச நாள் லவ் பண்ணோம். என்னது லவ் பண்ணீங்களா? அவன் ஏதோ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், கல்யாணம் ஆயிடுச்சு, அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். பிரீத்தி, என்னடி இதெல்லாம்? எங்களுக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு தப்பு பண்ணிருக்க? வாயை திறந்து பேசு பிரீத்தி. ஏய், அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா என்ன பண்ணி வச்ச? ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தா என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சமா? என்னங்க இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னடி, எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இங்க கல்யாணத்துக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஊரே வந்து மண்டபத்துல நிக்குது. இங்க ஒருத்தன் இவ புருஷன் சொல்லிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம்! ஏற்கனவே அந்த சந்திரமோகன் வேற நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமா பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பாரு, இந்த கல்யாணம் நின்னு போறதோட எல்லாம் முடிஞ்சிருமா? நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து நம்மளை துரத்தி அடிச்சிருவாங்க. உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு நீ எங்களுக்கு இப்படி ஒரு கேவலத்தை தேடி தருவியா? அந்த டைம்ல எனக்கு எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியலப்பா. அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஒத்து வராதுன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அவனை விட்டு வந்துட்டேன்னு ரொம்ப ஈஸியா சொல்ற. அப்பா, கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்கலப்பா. ஜஸ்ட் ஒரு சர்ச்ல ரிங்கு மட்டும் மாத்திக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கு பேர் கல்யாணம் இல்லையா? என்ன பேசுற நீ? சாரிம்மா, சஞ்சய் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை விட்டு நான் சுத்தமா விலகி வந்துட்டேன். அவன் கொஞ்ச நாள் என்ன போன்ல சோஷியல் மீடியால கம்யூனிகேட் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட சாரி கேட்டான். இனி அவன் கூட சேர வாய்ப்பே இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டு அவனை நான் பிளாக் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா கம்யூனிகேஷன் இல்லாம இருந்தான். இப்ப திடீர்னு வந்து நிக்கிறான். இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்ப அவன் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவ வேற சேர்ந்துட்டான். நான் அவன்கிட்ட பேசுறேன்ப்பா. நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நீ பேச போற? என்ன பேச போற? அவன் தான் நீ இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன்னு உறுதியா இருக்கானே. இல்லப்பா, நான் பேசினா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். ப்ளீஸ்ப்பா. இது உடனே சஞ்சய் கிட்ட சொல்லணும். பிரீத்தி, எப்ப வருவ பிரீத்தி? என்ன இப்படி ஏமாத்திட்டியே, ஏன் அப்படி பண்ண?
அப்பாவை நம்பி மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு. அவர் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாருன்னு இது வரைக்கும் தெரியல. என்ன பிளான்னு நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரை நம்பலாமா இல்ல நானே ஏதாவது? சஞ்சய், வித்யா, சஞ்சய், நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் வித்யா. ஏதாவது ஒரு வழியில இந்த கல்யாணம் நிக்கணும். இல்லைன்னா நான் அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட போறேன். அவசரப்படாத சஞ்சய். இப்படி அத்தையை கஷ்டப்படுத்தவா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம். இப்ப நம்மள வேற என்ன பண்ண சொல்ற? நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சஞ்சய். ஈஸியாவா? அபி மாதிரி பிரீத்தியும் தப்பானவனு தெரிஞ்சா அத்தை கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க தானே? ஆமா, ஆனா பிரீத்தி என்கிட்ட அந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவும் போடலையே. அவ அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்கா சஞ்சய். நிஜமாவா? என்ன சொல்ற? ஆமா, அவ அதெல்லாம் மறைச்சிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே பிளான் பண்ணிருக்கா. அப்படி என்ன பண்ண அவ? அது வந்து அந்த சஞ்சய், பையன்